உங்களுடைய வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க இருப்பாங்க. மற்ற நபர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் அதனை உடனே சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எது நடந்தாலும் அதனை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு உங்கள் மீது மட்டும் யாருக்கும் கவலை இல்லாமல் நடந்து கொள்கிறார்களா என்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் உங்கள் மீது எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஜோக் மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். எது நடந்தாலும் அதில் காமெடி என்பது இருக்கும் என்பதை போல எடுத்துக்கொண்டு நீங்கள் எது கூறினாலும் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் நீங்கள் கண்ணீர் விட்டு கூறினால் கூட அவர்கள் அந்த ஒரு நேரம் மட்டும் வருத்தப்பட்டு நீங்கள் போனதுமே உங்களை பற்றி பேசி சிரித்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் சில தடைகளை அவர்களுக்கு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனதுல மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கூடவே இருக்காங்க, இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு வழியவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையவோ சொல்லும் பொழுது நான் என்னுடைய பிரச்சனை மாதிரி இருந்து அவர்களுக்கு அதை நான் தீர்த்து கொடுக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய பிரச்சனையை கூறும் பொழுது மட்டும் யாருமே எதுவுமே புரிந்து கொள்ளவே மாட்டிக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்க அந்த ஒரு மனிதரை கூட வெறுக்க ஆரம்பிக்க கூட நிச்சயமாக செய்யவோ ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த விதமான அனுபவம் தாங்க உங்களுக்கு ஒரு தெளிவை நிச்சயமாக கொடுத்திருக்கும். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க யார் என்பதை தெரிந்து கொள்ள மாட்டாங்க என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யாரிடம் நம்ம போய் இறுதி வரைக்கும் இருந்தால் நமக்காக நிற்பார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் நன்றாக பேசுகிறார்கள் என்பதற்காக இறுதி வரைக்கும் நம்ம கூட வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது என்பதை இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிய ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் எனக்காக இருந்தாலும் அவர்கள் மட்டும் போதும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்காது. நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமா பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொண்டு அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி அவர்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க நன்மைக்காக தான் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அவர்களை அதனை புரிந்து கொள்ளாமல் தவறாக எடுத்துக்கொண்டிருந்திருப்பார்கள். அதை அவர்கள் தேவையில்லாமல் எதையோ ஒன்று நினைத்து அவர்கள் அதனை தேவையில்லாமல் நினைத்து கொண்டு உங்களை தவறாக காட்டியிருப்பார்கள். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன் கை மோதல் அளவுக்கு கூட நிச்சயமாக மாறியிருக்கும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். நீங்கள் யாரிடம் எதை கூறினாலும் அதனை மொட்டக்கட்டையாக கூறாமல் முழுமைக்கும் விரிவாக எடுத்து கூறுங்கள். நீங்கள் பாதியில் கூறி பாதியிலே நிறுத்தும் பொழுது அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறி நிறுத்துவதற்குள்ள அவர்கள் அதுக்குள்ள அந்த பக்கம் சண்டையை ஆரம்பித்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எதையாவது உன்னை கூறுகிறீர்கள் என்றால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது, இதற்கான காரணங்கள் என்ன, நீங்கள் என்ன கூற போறீங்க அப்படிங்கிறதை சொல்லி தெளிவாக நீங்க கூறுங்க. அப்போ தான் அவங்க புரிந்து கொள்வார்கள். இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுத்தாங்க செய்யும். நீங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். இந்த நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு எடுத்து கூற நினைத்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யாரும் அதனை கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்க எப்போ பார்த்தாலும் கம்யூனிகேஷன் என்பது வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அது சில நேரங்களும் இருக்கும். அதே மாதிரி அதற்குன்னு சில நேரங்கள் இருக்கு, அதற்குன்னு சில தெளிவான முக்கியமான விஷயங்கள் இருக்கு என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை பார்த்து எப்படி பேசணுமோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து நல்ல நல்ல வார்த்தைகள் மட்டும் வந்தால் போதாது. அந்த வார்த்தைகளை எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளிக்கொண்டு வாரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்கள் யாருக்காக மாறினீர்கள், அவர்கள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் மறந்து போயிருப்பாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றிருந்திருப்பீங்க. அது ஆண்களுக்காகவோ பெண்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஏன் உங்களுடைய காதலிக்காகவோ காதலனுக்காகவோ யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றி உங்களுடைய வாழ்க்கை பாடத்தையே நீங்கள் மாற்றி வாழ ஆரம்பித்திருப்பீங்க. அவங்களுக்கு பிடிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையே நீங்க மாற்றிருப்பீங்க. உங்களுடைய உண்மையான மதிப்பை கூட அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் போயிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளைத்தான் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. நீங்க சொல்வதை அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு தாங்க நடந்திருப்பீங்க. போக போக என்ன ஆகும்னே தெரியல. போக போக உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் எது பேசினாலும் சண்டையில் போய் முடிந்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் போனா கூட சண்டை போட்டுத்தான் மீண்டும் திரும்பி வருவீங்க. இப்படிப்பட்டு இருந்த அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே மொத்தமாக போயிருப்பாங்க. நீங்க செய்த சின்ன சின்ன மாற்றங்கள் அர்த்தமற்றதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தோன்றியிருக்கும். அவங்களுக்காக நான் என்னையவே மாற்றிக்கொண்டேன், இறுதியில் அவர்களே இல்லாமல் போயிட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில எதுக்கு இந்த மாற்றம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள சில கவலைகள் ஆனது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நேரம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்க யாருக்காகவும் மாற வேண்டாம். சரியானவர்கள் உங்களுடைய உண்மையான
மனிதர்களாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க மற்றவங்களுக்காக மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் உண்மையான நபர்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உண்மையான நபர்கள் வந்தார்கள் என்றால் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய உண்மையை ஏற்காத உலகம். நீங்கள் எப்போதுமே உண்மையாக இருப்பீங்க. ஆனா அந்த உண்மையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிலர் அதனை தேவையில்லாம தவிர்த்து கொண்டேதாங்க இருப்பாங்க. இன்னும் சிலர் அதனை மறுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த ஒரு உலகம் உங்களுக்கு எப்போதும் உண்மையை உடனே ஏற்றுக்கொள்ளாமல் தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அது நேரம் ஆனது எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்குதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது வேற. இனிமே வரக்கூடிய தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போவது வேறவாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு இனிமே போதுமான அளவுக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் திறமையை வெளிக்காட்டினாலும் யாரிடம் போய் என்ன கூறினாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க செய்த வேலைக்கு ஏற்ற பலனானது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இனிமே உங்களுக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் பல முறை உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க கவனித்திருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் சில நாட்கள்ல கவனிக்காத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அதுதான் உங்களுடைய திறமை. அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டிருக்கவோ மாட்டீர்கள். யாரும் அதனை கவனித்திருக்கவோ மாட்டார்கள். அது உங்களை இந்த ஒரு நேரத்துல கட் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். திறமை இருந்தும் என்னால் அதை வெளியில் காட்ட முடியவில்லை. யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் மாடிக்கிறார்கள் என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் சரியான மனிதர்கள் உங்களுடைய திறமையை இந்த ஒரு நேரத்துல கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சரியான மனிதர்கள் யாராகவும் இருக்க மாட்டார்கள். உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகத்தாங்க இருப்பாங்க. அவங்க நீங்க காட்டுகின்ற திறமையையும் உங்களுடைய டேலண்ட்டும் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வார்கள். முழுமையாக புரிந்து கொண்டு உங்களை அடுத்த நிலைமைக்கு எப்படி போக வைக்கணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. அவர்கள் அதனை பார்த்து உங்களுக்கு பெருமையை உங்களுக்கு இது நல்லா இருக்கு, இன்னும் நீ இப்படி பண்ணுன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயோ நீ போயிருவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெருமையான சில விஷயங்களை கூற ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேலையை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே தாங்க இருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய திறமையை வைத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமும் தேடி வரும். பேரும் புகழும் தேவையான பொருட்கள் என அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே நீங்க மற்றவங்களை நம்பி போறீங்களோ இல்லையோ, உங்களை நம்பி உங்களுடைய திறமையை நம்பி எந்த விதமான இடங்களிலும் நீங்கள் இறங்கி பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க. நீங்க எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. அது சின்ன முடிவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே அது மாற்றக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க அந்த ஒரு முடிவானது உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் போக போக அந்த ஒரு முடிவை நீங்களே தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வேலையின் ஒரு மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய இடத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆனா அந்த திசை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை அது நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. இதற்கான காரணங்கள் நீங்கள் இப்போது தெளிவுடன் யோசிக்க கற்றுக்கொள்வீங்க. அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான சில விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. புதிய கனெக்ஷன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு புதிய மனிதரை இந்த ஒரு நேரத்தில் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு சந்திப்போ போலத்தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு கனெக்ஷன், இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அந்த ஒரு மாற்றம் யார் மூலையும் வரப்போறாது. நீங்களே அந்த ஒரு மாற்றத்தை தேடிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பாங்க. அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை கூட உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதையும் அவர்கள் கூறியிருப்பார்கள். இதற்கான காரணம் நீங்கள் உங்களுடைய சர்க்குலை இந்த ஒரு நேரத்துல
பெரிதாக ஆக்க வேண்டும் என்று ஆரம்பித்து கொண்டிருந்திருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்தில் அந்த புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆப்பரை கொடுப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வேகமாக உயரவும் தொடங்கி விடுங்க. எனவே இந்த சின்ன மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க பேரும் புகழும் சம்பாதித்து விடுவீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அந்த ஒரு மாற்றம் யார் மூலையோ வராது. நீங்களே அந்த ஒரு மாற்றத்தை தேடிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பாங்க. அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை கூட உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதையும் அவர்கள் கூறியிருப்பார்கள். இதற்கான காரணம், நீங்கள் உங்களுடைய சர்க்குலை இந்த ஒரு நேரத்துல பெரிதாக ஆக்க வேண்டும் என்று ஆரம்பித்து கொண்டிருந்திருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்தில் அந்த புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆப்பரை கொடுப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வேகமாக உயரவும் தொடங்கி விடுங்க. எனவே இந்த சின்ன மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும்.